இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐடி பிட்டர் ட்ரேட் தேரி ஃபஸ்ட் இயர் கொஸ்டின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். இது சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிட்டிங்லேருந்து 146 கொஸ்டின் இருக்குது. இதில் பார்ட் 1 நம்ம 50 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு ஒன்று கூட வந்துட்டுருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஐடி பிட்டர் இந்த பேசிக் பிட்டிங் கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா நிமி தான் வெளியிட்ருக்காங்க. இது NSQF லெவலில் உள்ள கொஸ்டின் பேங்க் தான். இந்த கொஸ்டின் பேங்க்கில் தான் அடிக்கடி என்ன செய்கிறாங்க, இந்த பேசிக் பிட்டிங் வந்து அடிக்கடி எல்லா எக்ஸாமுக்கும் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் நம்ம இதை முக்கியமாக இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு போகலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா எக்ஸ் என குறிக்கப்பட்ட ஃபைலின் பாகத்தின் பெயர் கொடுத்துருக்காங்க. அதாவது நேம் த பார்ட் ஆஃப் ஃபைல் மார்க்டு ஆஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எக்ஸு கொடுக்கப்பட்ட பாகத்துடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். ரெண்டாவது கொஸ்டினில் வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் அ ட்ரே ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ட்ரே ஸ்கொயரின் பயன் என்ன? அப்போ ட்ரே ஸ்கொயருடைய பயன் என்ன? ட்ரே ஸ்கொயர்னு பார்த்திங்கன்னா இந்த எல் மாதிரி இருக்குது தான் ட்ரே ஸ்கொயர். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஐடியில். இந்த மாதிரி நம்மளுக்கு ட்ரே ஸ்கொயர் இருக்கும். இந்த ட்ரே ஸ்கொயருடைய பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்னஸ், ஸ்கொயர்னஸ், அது மாதிரி ரைட் ஆங்கிள். அப்போ இதில் ரைட் ஆங்கிள் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். டு செக் த ரைட் ஆங்கிள். மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள். விஷத்தன்மையாக இருக்கும் மார்க்கிங் மீடியா எது? விஷத்தன்மையாக இருக்கும் மார்க்கிங் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன். அதாவது விச் மார்க்கிங் மீடியா இஸ் பாய்சனஸ். அப்போ எந்த மார்க்கிங் மீடியா பாய்சனஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நாலாவது கொஸ்டின் போகலாம். நாலாவது கொஸ்டினில் ஸ்க்ரேப்பரை பிடிக்கும் யூனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜின் பாகம் எதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்க்ரேப்பரை பிடிக்கும் யூனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜின் பாகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னக்கு தான். விச் பார்ட்ஸ் ஆஃப் யூனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜ் கோல்டு த ஸ்க்ரேப்பர். அப்போ ஆப்ஷன் இதுக்கு ஏ தான் ஆன்சர், ஸ்னக். அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள். அஞ்சாவது கொஸ்டினில் வயசின் பெயர் என்ன? அந்த படம் கொடுத்துருக்காங்க. அதில் வயசின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த வயஸ்? இது என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வயஸ். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆறாவது கொஸ்டின் பாருங்கள். ஆறாவது கொஸ்டினில் ஒரு புதிய ஹேக்ஸா பிளேட் சிறிது வெட்டிய பிறகு லூஸ் ஆகிறது ஏனெனில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நியூ ஹேக்ஸா பிளேட் ஆஃப்டர் அ ஃபியூ ஸ்ட்ரோக் பிகம் லூஸ் பிகாஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிறிது யூஸ் பண்ண பிறகு பிளேடு வந்து ஏன் லூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய நீச்சுத்தன்மை குறைவதால். அதாவது ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் பிளேடு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஏழாவது கொஸ்டின் பாருங்கள். மெல்லிய கனமுடைய பனிப்பொருளை வெட்டும் பொழுது மற்றும் வெட்ட ஆரம்பிக்கும் பொழுது பற்கள் எளிதாக உடைகிறது ஏன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒய் பிரேக்கேஜ் ஆஃப் டீத் அக்யூர் ஈஸிலி வைல் சாயிங் ஆஃப் தின் வால்டு ஒர்க் பீஸ் அண்ட் த ஸ்டார்ட் ஆஃப் கட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெட்டுக்கு ஆரம்பிக்கும் பொழுது பற்கள் உடைகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தின் பீஸு பைப்பை, வால் திக்னஸ் கம்மியாக இருக்கிற பைப்பை வந்து நம்ம கட் பண்ணும்போது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்ட்ரோக் ஆக்ட் ஒன்லி அப்பன் ஃபியூட். குறிப்பிட்ட அளவு வரைக்குமே நம்ம வந்து விசை கொடுத்து வெட்டுவதால் தான். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். எட்டாவது கொஸ்டின் பாருங்கள். பொருட்களின் முனைகள், இணைப்புகள் ஆகியவற்றை சதுர வடிவமாக்க பயன்படுத்தப்படும் சிசில் எதுன்னு கேட்டிருக்காங்க. விச் சிசில் யூஸ்ட் ஃபார் ஸ்கொயரிங் மெட்டீரியல் அட் த கார்னர் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு இடத்த வந்து நம்ம வந்து சதுரமாக இந்த மாதிரி இந்த இதில் ஃபைல் பண்ணணும். இந்த ஸ்கொயரிங் இடத்துல ஃபைல் பண்ணணுன்னா நம்ம என்ன ஃபைல் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் பாயிண்ட் பசில். ஸோ டைமண்ட் பாயிண்ட் சிசில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 9வது கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து எக்ஸ்னு குறிக்கப்பட்ட ஹேமரின் பாகத்தின் பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நேம் த பார்ட் ஆஃப் ஹேமர் மார்க்டு ஆஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சீக். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர்.
10வது கொஸ்டின் பாருங்கள். வெட்டும் சிசில் மீது ஆல்பா சிம்பிளால் குறிக்கப்பட்ட ஆங்கிள் எதுவாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது விச் ஆங்கிள் இஸ் ரீப்ரசன்ட் பை த சிம்பிள் ஆல்பா ஆன் த கட்டிங் சிசில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்பா சிசில் ஆல்பாவுடைய சிம்பிள் இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ரேக் ஆங்கிள். அதாவது இது இந்த பகுதி வந்து ரேக் ஆங்கிள், இது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், இது வந்து கிளியரன்ஸ் ஆங்கிள். அப்போ நம்ம கேட்டிருக்க வந்து இந்த ஆல்பா தான் கேட்டிருக்காங்க. இந்த ஆல்பா இருக்கிற இடம் ரேக் ஆங்கிள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 11வது கொஸ்டின் பாருங்கள். பிளவு இல்லாமல் கம்பியாக எதை இழுக்க முடியுமோ அந்த உலோகத்தன்மையின் பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க. நேம் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல் விச் கேன் பி ட்ரோன் இன்டு ஒயர் வித்தவுட் ரப்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த விதமான பிளவு இல்லாமல் கம்பியாக இழுக்கக்கூடியதுக்கு வந்து என்ன உலோகம் பார்த்திங்கன்னா டக்டிலிட்டி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 12வது கொஸ்டின் பாருங்கள். 0.5 மில்லிமீட்டர் பிச்சின் த்ரெட் ஸ்பிண்டில் மூலம் திம்பிளை ஒரு சுற்று சுற்றும் போது ஸ்பிண்டில் நகரும் மதிப்பு என்னவாக இருக்கும்? வாட் இஸ் த ஸ்பிண்டில் மூமெண்ட் ஆஃப் த ஒன் டிவிஷன் ஆஃப் திம்பிள் வித் ஸ்பிண்டில் த்ரெட் ஆஃப் 0.5 mm பிச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 0.5 mm திம்பிளுடைய த்ரெட் இருந்தாலே அதனுடைய லீஸ் கொண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.01 mm தான். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்டான ஆன்சர். 0.01 mm தான் இது ஸ்பிண்டில் மூமெண்ட்டுடைய இதாக இருக்கும், மதிப்பாக இருக்கும். 13வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு வெர்னியர் காலிப்பரின் அளவீடு என்னவாக இருக்கும்? வாட் இஸ் த ரீடிங் ஆஃப் த வெர்னியர் காலிப்பர்? இந்த படத்தில் வந்து ஒரு ரீடிங் கொடுத்துருக்காங்க, அது என்ன அளவுன்னு கேட்காங்க. இது என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெர்னியர் இது மெயின் ஸ்கேல், இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்கேல், இது வெர்னியர் கீழே உள்ள அளவு வெர்னியர் ஸ்கேல் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இந்த 0 பாயிண்ட் எந்த கோட்டை தாண்டி இருக்குன்னு பாருங்கள், அதுதான் நம்ம மெயின் ஸ்கேலோட மதிப்பு, ரூபாயின் மதிப்பு. இப்போ இந்த கோடு இது வந்து 40 mm, அப்போ அடுத்த கோடு 39 mm, அதுக்கப்புறம் 30, இது 35. அப்போ 35 தாண்டி தான் இருக்குது, இந்த 0 வந்து 35 தாண்டி தான் இருக்குது. அப்போ மெயின் ஸ்கேலுடைய அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 35 ரூபாய் அப்படின்னு போட்டுருங்க. 35 ரூபாய் இது மெயின் ஸ்கேலு. இப்போ வெர்னியர் ஸ்கேல் நம்ம என்ன ரீடிங் பார்த்திங்கன்னா இங்கே 20க்கு நேராக இருக்குது, 20க்கு நேராக மேலே ஏதோ ஒரு கோட்டில் நேராக இருக்கும். அப்போ ஏதோ ஒரு கோட்டில் இருக்கிறது பார்த்தா 20. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த வெர்னியர் ஸ்கேலும் லீஸ் கொண்டு என்னன்னு பார்த்திங்கன்னா 0.02. அப்போ அந்த 20 கூட இந்த 20 கூட 0.02 மல்டிப்ளை பண்ணிடுங்க, பெருக்கிடுங்க. 0.02 பெருக்குனா ஸோ 2ஐயும் 20 பெருக்குனா 40. அப்போ 40 பைசா, புள்ளி 40 பைசா. இது 35 ரூபாய்னு வந்துடும், இது 40 பைசான்னு வந்துடும். அப்போ இது கூட இது கூட்டிடுங்க, புள்ளி 40 பைசா. அப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா இன்னொரு 35 ரூபா 40 பைசா, 40 mm. இதுதான் இந்த ரீடிங்குடைய வேல்யூ. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 35.4. இந்த நம்பருக்கு அப்புறம் 0 எத்தனை 0 வந்தாலும் அதுக்கு வேல்யூ கிடையாது, அதனால் 35.4ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 14வது கொஸ்டின் பாருங்கள். இந்த 14வது கொஸ்டினில் வெர்னியர் பெவல் ப்ரொடக்டரின் அளவீடு என்னென்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ரீடிங் ஆஃப் வெர்னியர் பெவல் ப்ரொடக்டர்? இதுவும் அதே மாதிரி தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 0 லைன் எங்கே இதுக்கு நேராக இருக்கும் பாருங்கள். இப்போ மேலே உள்ளது மெயின் ஸ்கேல் வச்சுட்டிங்க, கீழே இது வந்து மெயின் ஸ்கேலு, இது மெயின் ஸ்கேல் வச்சுட்டிங்க. இது வந்து இந்த அளவு பார்த்திங்கன்னா வெர்னியர் ஸ்கேல்னு வச்சுக்கிடுங்க. இப்போ மெயின் ஸ்கேலில் நம்ம சொன்ன மாதிரி எத்தனை ரூபா தாண்டி இருக்குது, 0 கோடு எத்தனை ரூபா தாண்டி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 40, 41, 42க்கு நடுவில் இருக்குது. அப்போ நடுவில் இருந்தால் 41 ரூபா, 41 ரூபா போட்டுவிடுங்க. இதுதான் மெயின் ஸ்கேலு, ரூபாயின் மதிப்பு மெயின் ஸ்கேலுக்கு. கீழே இந்த வெர்னியர் ஸ்கேல் பாருங்கள், இந்த அம்புக்குறி எதுக்கு எத்தனாவது கோட்டுக்கு நேராக நிற்கணும் பாருங்கள். இந்த அம்புக்குறி மேலே உள்ள ஏதோ ஒரு கோட்டில் மேலேங்களையும் டச் ஆகிருக்கணும். இந்த கோடு நேருக்கு நேராக இருக்கிறது வந்து இந்த அம்புக்குறி அவங்களே போட்டு காட்டியிருக்காங்க. இது எத்தனை கோடுன்னு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 31, 32, 33, 34. ஸோ அப்போ 34வது கோடுக்கு நடுவில் இருக்குது. 1, 2, 3, 4வது கோடு. இங்கே 30 டிகிரி,
இது வந்து பார்த்தோன்னா சார் 30 டிகிரியில் 30 மினிட்டு. இது கீழே எல்லாமே பைசானா மினிட்டு, அது மேலே எல்லாமே டிகிரின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே டிகிரி 1 டிகிரின்னு ஆரம்பிக்கும். இங்கே வந்து 5 மினிட்னு ஆரம்பிக்கும். எல்லாமே ஒரு கோடுக்கு இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட். இது லேஸ் கொண்டு வந்து 5 மினிட்டு. அப்போது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு அப்புறம் 31ன்னு இருந்துச்சுன்னா 35 மினிட்டு. அப்புறம் 40 மினிட்டு, 40, 50 மினிட்டு. அப்போ இந்த கோடு 4 கோடு தாண்டினா 4 5 20. அப்போ 20 மினிட்டு. இங்கே ஒரு 30 மினிட்டு கூட்டுங்க. அப்போ 50 மினிட். அப்போ 50 பைசா. ஸோ அப்போது 50 பைசா. அப்போ இது கூட அப்படியே கூட்டிட வேண்டியதான். அப்போ 41 டிகிரி கூட ப்ளஸ் 50 மினிட்டை கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 41 டிகிரி ப்ளஸ் 50 மினிட். ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து பியில் இருக்குது. அப்போ பி தான் ஆன்சர். 15வது கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினில் ஃபீலர் கேஜின் பயன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் ஃபீலர் கேஜ். ஃபீலர் கேஜ் பயன் என்னென்னு பார்த்தோன்னா இடைவெளியை செக் பண்ணக்கு பயன்படுது. கேப் எவ்வளோ இருக்குன்னு. அப்போ ஆப்ஷன் வந்து இதில் வந்து செக் த கேப் அட்வின் மேட்டிங் பார்ட்ஸ். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 16வது கொஸ்டின் பாருங்கள். டயல் காலிப்பரில் உள்ள அளவுகளை அளவீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரீட் த மெஷர்மெண்ட் இந்த டயல் காலிப்பர். அப்போ இந்த டயல் காலிப்பரில் அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை கோடு தாண்டி இருக்குன்னு பாருங்கள். 2க்கு அப்புறம் இந்த இந்த அளவு பாருங்கள். இது எதை தாண்டி இருக்குன்னா இங்கே 2க்கு அப்புறம் ஒரு கோடு இருக்குது. அது இது வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 mm 5 mm பிரிச்சிருப்பாங்க. 0லேருந்து இது 5 mm, இது வந்து 10 mm 15 20 mm 25 mm இருக்குது. 25 ரூபாவில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இது வந்து 25 ரூபா. ஸோ அதை தாண்டி தான் இருக்குது. நம்மளுக்கு 30 ரூபான்னு வரல. இந்த கோடு வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25 தாண்டி இருக்குது. அப்போ 25 ரூபா. இப்போ பைசா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயல் தான் பார்க்கணும். இதுதான் நம்மளுக்கு வெர்னியர் ஸ்கேல். இந்த ஸ்கேல் வந்து இந்த ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்கேல் நம்மளுக்கு. இப்போ மெயின் ஸ்கேல் சொல்லியாச்சு 25 ரூபான்னு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா ஒரு கோடு இடைவெளி வந்து 0.05 mm. ஒரு கோடுக்குள்ள இடைவெளி 0.05. அப்போ 2 கோடு வந்துச்சுன்னா 0.05. இப்போ 2 கோடு 10 கோடு வந்துச்சுன்னா 0.5. இந்த 10 இந்த இருக்குது பாருங்கள். இந்த 10 கோடு வரைக்கும் வந்துச்சுன்னா 0.5 50 பைசா. 20 வரைக்கும் வந்துச்சுன்னா 20 வரைக்கும் இருந்தால் இன்னொரு 0.5 கூட்டினா 1 ரூபா. 1 ரூபா இதில் கூட்டிக்கிட்டு தான் 1 ரூபா. இந்த 20 தாண்டி தான் இருக்குது. அப்போ 1 ரூபா. சரியா? 1 ரூபான்னா 1 ரூபா வந்தாச்சு. இப்போ 20க்கு அப்புறம் எத்தனை கோடு? 4 கோடு. இப்போ ஒரு கோடுக்கு வந்து 0.05னா 2 கோடு வந்துச்சுன்னா என்னது 0.1 இப்போ ஒரு கோடு இதை விட்ருங்க. இப்போ இதில் 4 கோடு இருக்குது. 4 கோடு வந்து 5ஆல் பெருக்குனா என்ன வரும்? 20 பைசா வந்துடும். ஒரு கோடுக்கு 5 பைசா 0.05 தான் ஒரு கோடுன்ற அளவு. இங்கே 20க்கு அப்புறம் 4 கோடுனா அந்த 4 கோடை இதையும் பெருக்குங்க. 0.05 பெருக்குனா 20 பைசா ஆயிரும். அப்போ 20 பைசா. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா வேல்யூ வந்துடும். அப்போ 20 பைசா இங்கே வந்து 26 mm 26 ரூபா 20 பைசா. 0 விட்ருங்க. 26.2 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே டியில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் இதுதான் கரெக்டான ஆன்சர். டி தான் ஆன்சர். 26.2 mm. 17வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கேங் ட்ரில்லிங் மிஷினில் உள்ள வேலை மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது ஒரு கேங் ட்ரில்லிங் மிஷினில் என்ன வேலை மேற்கொள்ளப்படுகிறது? வாட் ஆப்ரேஷன் இஸ் கேரிட் அவுட் இன் த கேங் ட்ரில்லிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ட்ரில் வச்சிடலாம் ஒரே டைமில். அப்போ சக்ஸசிவ் ஆப்ரேஷன் ஆஃப் ட்ரில்லிங். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 18வது கொஸ்டின் பாருங்கள். வெர்னியர் பெவல் புரோட்டரில் ஸ்டாக்கின் ஒருங்கிணைந்த பாகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது விச் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக் இன் வெர்னியர் பெவல் புரோட்டர். அப்போ அந்த பெவல் புரோட்டர் ஸ்டாக்குடைய ஒருங்கிணைந்த பாகம்னு பார்த்தீங்கன்னா டயல் தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 19வது கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினில்
இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலின் எக்ஸ்னு குறிக்கப்பட்ட பாகத்தின் பெயர்னு கொடுத்துருக்காங்க. நேம் த பார்ட் மார்க்டு ஆஸ் எக்ஸ் ஆஃப் த ஃபைல். அப்போ இது எக்ஸ் மார்க் கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பரூல். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 20வது கொஸ்டின் பாருங்கள். பனிப்பொருளை முடிவு அளவுக்கு நெருக்கமாக கொண்டு வர பயன்படுத்தப்படும் ஃபைல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது விச் ஃபைல் இஸ் யூஸ் டு மேக் த ஜாப் க்ளோஸ் த ஃபினிஷிங் சைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு கடைசியாக கரெக்டான அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன ஃபைல் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கட் ஃபைல் தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 21வது கொஸ்டின் பாருங்கள். நீளம் முழுவதும் இணையாக எட்ஜ் இருக்கும் ஃபைல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக இதே மாதிரி இருக்கிறதுக்கு. ஒரு சில ஃபைலில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கும். கடைசியில் இந்த மாதிரி டேப்பராக இருக்கும். இப்போ இந்த ஃபைல் லாஸ்ட் வரைக்கும் இணையாக இருக்கிறதுக்கு எதுவும் கேட்காங்க. விச் ஃபைல் கேஸ் த பேரல் எட்ஜ் த்ரூ அவுட் த லென்த்து முழுவதும் பேரலாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது கிடையாது. இதுதான் இப்படி இருந்தால் என்னென்னு கேட்காங்க. அது ஹேண்ட் ஃபைல் தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 22வது கொஸ்டின் பாருங்கள். பெஞ்ச் வைஸ் தயாரிப்பதற்கு பொருள் என்னவாக இருக்கும்? வாட் இஸ் த மெட்டீரியல் டு மேனுஃபேக்சர் பெஞ்ச் வைஸ்? பெஞ்ச் வைஸ் தயாரிக்கிறதுக்கு என்ன உலகம்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயர்ன். ஆப்ஷன்ஸ் டி தான் கரெக்டான ஆன்சர். 23வது கொஸ்டின் பாருங்கள். மெஷினால் முடிக்கப்பட்ட மேற்பரப்பின் மீது தெளிவான கோடுகள் வரைய மார்க்கிங் மீடியா எதுவாக இருக்கும்? அதாவது நம்ம மிஷினில் வந்து ஒரு ஜாபை ஃபினிஷிங் பண்ண பிறகு அதில் வந்து நம்ம அளவு குறிக்கிறதுக்காக என்ன செய்யணும், மார்க் பண்ணக்காக நம்ம மார்க் மீடியா தடவும். அது வந்து என்னென்னு கேட்காங்க. விச் மார்க்கிங் மீடியா ப்ரொவைட் கிளியர் லைன் ஆன் மிஷின் ஃபினிஷ் சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம மிஷினிங் பண்ண போகிறோம், அது மேலே என்ன ஃபைல் பண்ண போகிறவோ மிஷின் பண்ண போகிறவோ அதில் நம்ம என்ன மார்க்கிங் மீடியா தடுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரூசின் ப்ளூ தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 24வது கொஸ்டின் பாருங்கள். ஸ்லாட்டட் ஆங்கிள் பிளேட்டில் ஸ்லாட்டுகள் இருப்பதின் நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்லாட் ப்ரொவைட் இந்த ஸ்லாட்டட் ஆங்கிள் பிளேட்? இப்போ ஒரு ஆங்கிள் பிளேட்டில் ஏன் வந்து ஸ்லாட்டட் இருக்குது? இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் பிளேட் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். இந்த ஆங்கிள் பிளேட்டில் நடுவில் ஒரு ஸ்லாட் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்லாட் எதுக்கு இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ஜாப்பை வந்து பிடிப்பதற்கு, ஜாப் கிளாம்பிங்காக தான் இதுக்கு இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 25வது கொஸ்டின் பாருங்கள். உருளை பனிப்பொருளின் மையத்தை குறிப்பதற்கு பயன்படும் காலிப்பர் எதுன்னு கொடுத்துருக்காங்க. விச் காலிப்பர் இஸ் யூஸ் டு மார்க் த சென்டர் ஆஃப் ரவுண்டு பார்? அப்போது ஒரு பனிப்பொருளில் வந்து ஒரு ரவுண்டான பனிப்பொருளில் இந்த மையம் கண்டுபிடிக்க என்னென்னா, ஜென்னி காலிப்பர் ஒரு பாயிண்ட் இங்கே வச்சு இப்படி கோடு போட்டு, அப்புறம் இங்கே வச்சு ஒரு கோடு போட்டு, இங்கே வச்சு இங்கே ஒரு கோடு போட்டு, அப்புறம் இங்கே வச்சு அப்படி கோடு போட்டு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜென்னி காலிப்பரோட இதை வந்து கொஞ்சம் விரிச்சிக்கிட்டு, அதாவது ஜென்னி காலிப்பர் எப்படி இருக்குன்னா ஒரு காலம் இப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இன்னொரு காலம் என்ன செய்யும் இப்படி பெண்டாக இருக்கும். இதுதான் ஜென்னி காலிப்பர். ஸோ இதுதான் நம்ம ஜென்னி காலிப்பர். ஒரு நீளமும் வளைஞ்சிருக்கும். இந்த பகுதியை தான் இங்கே வச்சுருப்போம் ஓரத்தில். இதை வச்சு தான் நம்ம கோடு போடுவோம். இந்த பாயிண்ட்டு இங்கே இருக்கும் ஓரத்தில். இதை வச்சு போட்டு நம்ம மையம் கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் ஜென்னி காலிப்பர். இந்த ஜென்னி காலிப்பர் பயன் வந்து மையம் கண்டுபிடிக்கிறது தான் பனிப்பொருள். அப்போ இது வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 26வது கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினில் எக்ஸ் என குறிக்கப்பட்ட பாகத்தின் பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேம் த பார்ட் மார்க் ஆஸ் எக்ஸ். இது எக்ஸ் குறிக்கப்பட்ட பாகத்தின் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா புல்கிரம். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 27வது கொஸ்டின் பாருங்கள். கோணத்தை அளக்கும் கருவியின் பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேம் த ஆங்குலர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் பவுல் கேஜ். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 28வது கொஸ்டின் பாருங்கள். 10 டிகிரிக்கு மேல் உள்ள கோணங்கள் மற்றும் குறுகிய குருவுகளை ஃபைலிங் செய்ய பயன்படுவது எது? எந்த ஃபைலை வச்சு ஃபைல் பண்ணுறாங்க? 10 டிகிரிக்கு மேல் உள்ள கோணம் மற்றும் குருவுகளை
விச் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபைலிங் நேரோ குரூஸ் அண்ட் ஆங்கிள் அபோவ் 10 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன 10 டிகிரிக்கு மேலே உள்ள கோணத்தை ஃபைல் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னைப் எட்ஜ் ஃபைல். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், ஸ்னைப் எட்ஜ் ஃபைல். 29வது கொஸ்டின் பாருங்கள். ஃபைலின் பற்களுக்கு இடையே உலோக பிசிறுகள் சிக்கிக்கொள்ளும் விளைவின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நேம் த டிஃபெக்ட் தட் காசஸ் த மெட்டல் சிப் டு கிளாக் between த டீத் ஆஃப் ஃபைல். இந்த டீத் ஆஃப் ஃபைலுக்குள்ளே இந்த சிப் வந்து லாக் ஆகிடுச்சுன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னிங் ஆஃப் ஃபைல். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 30வது கொஸ்டின் பாருங்கள். ஆயில் குரூஸ் வெட்டுவதற்கு பயன்படும் சிசில் எதுன்னு கேட்டிருக்காங்க. விச் சிசில் இஸ் யூஸ் ஃபார் கட்டிங் ஆயில் குரூஸ். அப்போ இதுக்கு வந்து ஆயில் குரூ கட் பண்ணுற என்ன சிசில்னு பார்த்தீங்கன்னா காப்ரோன் நோ சிசில். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 31வது கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினில் ஃபைலின் பெயர் ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதில் ஃபைலின் பெயர் கேட்டிருக்காங்க. நேம் த ஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணம், அரைவட்டம், ரெக்டாங்கிள் அப்படி இருக்குது, 3 வடிவத்தில் இருக்குது. ஸோ இதில் வந்து இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து வளைஞ்சிருக்கு, அப்படி ரேடியஸ் மாதிரி வளைஞ்சிருந்துச்சுன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் மாதிரி வளைஞ்சிருந்தால் ஆர் ரெஃப்லர் ஃபைல்னு ஞாபகத்தில் வச்சுடுங்க. ஸோ பி தான் கரெக்டான ஆன்சர், ரெஃப்லர் ஃபைல் வளைஞ்சிருந்தால் ஆர் ரேடியஸ். 32வது கொஸ்டின் பாருங்கள். வயசின் பெயர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் வைஸ். இது என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா பின் வைஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 33வது கொஸ்டின் பாருங்கள். ஹெவி டியூட்டி வேலைக்கு பயன்படும் கிரைண்டிங் மிஷின் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது விச் கிரைண்டிங் மிஷின் இஸ் யூஸ்ட் ஃபார் ஹெவி டியூட்டி ஒர்க். ஹெவி டியூட்டி ஒர்க்குக்காக பயன்படுத்த கிரைண்டிங் மிஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெடஸ்டல் கிரைண்டர் தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 34வது கொஸ்டின் பாருங்கள். செயின் ட்ரில்லிங் செய்த பிறகு பொருட்களை பிரிப்பதற்கு பயன்படும் சிசில் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச் சிசில் இஸ் யூஸ்ட் ஃபார் செப்பரேட்டிங் மெட்டீரியல் ஆஃப்டர் செயின் ட்ரில்லிங். செயின் ட்ரில்லிங் போட்ட பிறகு நம்ம தனியாக பிரிக்கிறது எப்படி, எந்த சிசில் பயன்படுத்தோம்னா வெப் சிசில். வெப் சிசிலை பயன்படுத்த நம்ம ஹோல்ஸு கனெக்டிங் எல்லாத்தையும் உடச்சி எடுப்போம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 35வது கொஸ்டின் பாருங்கள். மர வேலைகளில் ரம்பங்களின் பற்களை கூர்மைப்படுத்துவதற்கு பயன்படும் ஃபைல் எதுன்னு கேட்டிருக்காங்க. which file is used for sharpening the teeth of wood working saw. அப்போ ஒரு சாவுடைய டீத்தை வந்து நம்ம ஷார்ப் பண்ணக்கு என்ன ஃபைல்னு பார்த்தீங்கன்னா மில்சா ஃபைல். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 36வது கொஸ்டின் பாருங்கள். ஹேமரின் எடை எங்கே அச்சடிக்கப்பட்டிருக்கும். வேர் வில் பி த வெயிட் ஆஃப் த ஹேமர் ஸ்டம்ப்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹேமரில் இந்த எங்கே அச்சடிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா சிக்கு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 37வது கொஸ்டின் பாருங்கள். ஷிப்பிங் பொழுது தீர்மானிக்கப்பட்ட கோணத்தை விட சிசிலின் கிளியரன்ஸ் கோணம் குறைவாக இருந்தால் அதன் விளைவு என்னவாக இருக்கும். வாட் வில் பி த எஃபெக்ட் இஃப் த கிளியரன்ஸ் ஆங்கிள் ஆஃப் சிசில் இஸ் லெஸ் தென் ரெக்கமெண்டட் ஆங்கிள் வைல் ஷிப்பிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கிளியரன்ஸ் ஆங்கிள் கொடுக்கப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட கோணத்தை விட கிளியரன்ஸ் ஆங்கிள் குறைவாக இருந்தால் ஸோ என்ன ஆயிரும்னா பாருங்கள், இது சிசில்னு வச்சுடுங்களா, இது சிசில், இது ஜாப்னு வச்சுடுங்க. இது நம்ம ரேக் ஆங்கிள், இது ரேக் ஆங்கிள்னு சொல்லுவோம், இது கிளியரன்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். நம்ம கிளியரன்ஸ் ஆங்கிள் இப்படி இருக்குது. ஸோ இந்த கிளியரன்ஸ் ஆங்கிள் வந்து இந்த அளவு இருக்குதுன்னு வச்சுங்களா, இந்த அளவு இருக்குன்னா நம்ம கிளியரன்ஸ் ஆங்கிளே இல்லை, அதாவது இது இப்படி இருக்குது. கிளியரன்ஸ் ஆங்கிள் இவ்வளோ குறைவாக வந்துட்டுனா கட்டு எடுக்காது, வலிக்கிட்டு போயிடும் ஜாப்லேருந்து. அப்போது ஸோ கிளியரன்ஸால் ஜாப்லேருந்து கட்டு எடுக்க முடியாது. கம்மியாக இருந்துச்சுன்னா, அதிகமாக இருந்துச்சுன்னா உள்ள ஸ்ட்ரெயிட்டாக, அதிகமாக இருந்தால் எப்படின்னா ஜாப்லேருந்து அதிகமாக இருந்தால் சிசில் இப்படி ஆகிட்டுனா உள்ளே இப்படி கட் ஆயிரும், இந்த கோணத்தை கட் எடுக்காது. அப்போ உள்ளே அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது. அப்போ அது இங்கே வந்து கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்னா ஸ்லிப் ஆகும், கட் எடுக்காது. அப்போ கட்டிங் எட்ஜ் கேனாட் பெனரேட் சிசில் வில் ஸ்லிப். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 38வது கொஸ்டின் பாருங்கள். பிளவு இல்லாமல் இழுவிசையின் விளைவை எதிர்க்கும் உலகத்தன்மையின் பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேம் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல் டு ரெசிஸ்ட் த எஃபெக்ட் ஆஃப் ஸ்டன்டில் ஃபோர்ஸ் வித்தவுட் ரப்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ உலோகத்தன்மை அதாவது ஒரு பொருளை இழுவிசை வந்து எதிர்க்கும் அப்படின்னு வந்துச்சுனால அது டெனசிட்டி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 39வது கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் என குறிக்கப்பட்ட பாகத்தின் பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேம் த பார்ட் மார்க்டு ஆஸ் எக்ஸ். ஸோ இதில் என்ன எக்ஸ்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட் சைட் மைக்ரோமீட்டர். இதில் எக்ஸ் குறிக்கப்பட்டது பார்ட்ஸுடைய பெயர் அன்வில். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 40வது கொஸ்டின் பாருங்கள். மெட்ரிக் அவுட் சைட் மைக்ரோமீட்டரின் துல்லியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவுட் சைட் மைக்ரோமீட்டருடைய துல்லியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.01 mm. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 41வது கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் என குறிக்கப்பட்ட பாகத்தின் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேம் த பார்ட் மார்க்டு ஆஸ் எக்ஸ். இதில் எக்ஸ் இது வந்து ஒரு ட்ரில் பிட்டில் வந்து இதில் வந்து இந்த மார்க் எக்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாயிண்ட் ஆங்கிள். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஆங்கிள். ஸோ நம்ம இந்த பாயிண்ட் ஆங்கிள் தான் எவ்வளோன்னு சொல்லுவோம், 118 டிகிரின்னு சொல்லுவோம். ட்ரில் பிட்டு பாயிண்ட் ஆங்கிள் வந்து 118 டிகிரி. அப்போ இது வந்து பாயிண்ட் ஆங்கிள். 42வது கொஸ்டின் பாருங்கள். ட்ரில் சாங்கில் இருக்கும் டேப்பர் எந்த வகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் டைப் ஆஃப் டேப்பர் இஸ் ப்ரொவைட் இன் த ட்ரில் ஷாங்க். ஸோ ட்ரில் ஷாங்கில் வந்து எந்த டேப்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோர்ஸ் டேப்பர் தான் இருக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 43வது கொஸ்டின் பாருங்கள். மெஷின் ஸ்பெண்டிலில் இருந்து ட்ரில்கள் மற்றும் சாக்கெட்களை நீக்குவதற்கு எது பயன்படுகிறது? விச் இஸ் யூஸ் டு ரிமூவ் ட்ரில் அண்டு சாக்கெட் ஃப்ரம் த மிஷின் ஸ்பிண்டில். மிஷின் ஸ்பிண்டிலேருந்து ட்ரில்லையும் சாக்கெட்டையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு எது பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்டு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 44வது கொஸ்டின் பாருங்கள். நெருக்கடியான இடங்களில் பயன்படுத்தப்படும் டேப் ரெஞ்ச் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேம் த டேப் ரெஞ்ச் யூஸ்ட் இன் த ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ். ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா நெருக்கடியான, அது ரொம்ப இடைஞ்சலான இடம் சொல்கிறது. இந்த ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ்னு என்னென்னா ரொம்ப இடைஞ்சலான இடத்துக்குள்ளே ஒரு டேப் ரெஞ்சை பயன்படுத்துது. என்ன டேப் ரெஞ்சுன்னு கேட்காங்க. ஸோ இடைஞ்சலான இடத்துல பயன்படுத்துறது வந்து டீ ஹேண்டில் டேப் ரெஞ்ச். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். டீ ஹேண்டில் டேப் ரெஞ்ச். 45வது கொஸ்டின் பாருங்கள். ஐஎஸ்ஓ மெட்ரிக் த்ரெட்டில் M10 இன்று 1.5 மறையிடுவதற்கு டேப் ட்ரில் சைஸை கணக்கிடுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஐஎஸ்ஓ மெட்ரிக் த்ரெட் கால்குலேட் த டேப் ட்ரில் சைஸ் ஃபார் M10 இன்று 1.5 த்ரெட். அப்போ இது என்ன சைஸ் வந்து ட்ரில் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா M10 இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 10 mm 10 mmலேருந்து 10 ரூபாலேருந்து இந்த பிச்சு எவ்வளோ 1.5 கழிச்சிருங்க, அவ்வளோதான். ஸோ 10 ரூபா வந்து 1 ரூபா 50 பைசா கழிச்சா 8 ரூபா 50 பைசா. இந்த ட்ரில் தான் நம்ம பயன்படுத்தணும். 8.5 ட்ரில் தான். இதுக்கு நியரஸ்ட்டாக எது இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து 8.65 mm. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 46வது கொஸ்டின் பாருங்கள். ட்ரில்லிங் வேலையில் ஊட்டத்தின் அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஃபீடு இன் ட்ரில்லிங் ஆப்ரேஷன். அப்போ ட்ரில்லிங் ஆப்ரேஷன் ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா இதில் மில்லிமீட்டர் பை ரிவால்யூஷன், ஒரு சுற்றுக்கு நகரும் தூரம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இதில் ஃபீடுக்கு போல் கட்டிங் ஸ்பீடு வந்தால் மீட்ரு பை மினிட். கட்டிங் ஸ்பீடுன்னு வந்துச்சுன்னா மீட்ரு பை மினிட். ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோ தூரம் நகரணும்னு அர்த்தம். இதில் வந்து ஃபீடுக்கு ஊட்டம் கேட்டதுனால நம்மளுக்கு வந்து ஒரு சுற்றுக்கு நகரும் தூரம் மில்லிமீட்டர் பை ரிவால்யூஷன். பி தான் ஆன்சர். 47வது கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினில் வெர்னியர் காலிப்பரில் எக்ஸ் என குறிக்கப்பட்ட பாகத்தின் பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேம் த பார்ட் மார்க்ட் ஆஸ் எக்ஸ் இந்த வெர்னியர் காலிப்பர். இந்த வெர்னியர் காலிப்பர் பார்ட்ஸ் என்ன எக்ஸ்னுடைய பார்ட்ஸ் பண்ணால் டெப்த்து பார். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், டெப்த்து பார். 48வது கொஸ்டின் பாருங்கள். காம்பினேஷன் செட்டில் ப்ரொட்ராக்டர் ஹெட்டில் துல்லியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரொட்ராக்டர் ஹெட் காம்பினேஷன் செட்டில் வந்து ப்ரொட்ராக்டர் ஹெட்டிலோட துல்லியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா +or-1 டிகிரி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 49வது கொஸ்டின் பாருங்கள். ட்ரே ஸ்கொயரின் துல்லியம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த அக்யூரசி ஆஃப் ட்ரே ஸ்கொயர். இதில் வந்து ட்ரே ஸ்கொயர் துல்லியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.02 mm/10 mm லென்த்து.
அதாவது 10 mm லென்த்துக்கு வந்து 0.002 mm அக்யூரேசி இருக்கும் ட்ரை ஸ்கொயருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 50வது கொஸ்டின் பாருங்கள். அடையாளம் குறியிடுவதற்கு பயன்படும் பஞ்சு எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச் பஞ்சஸ் யூஸ்ட் ஃபார் விட்னஸ் மார்க். விட்னஸ் மார்க்குக்கு நம்ம பஞ்சு அடிக்கணும். அதாவது நம்ம மார்க்கிங் மீடியா அழித்தாலும் அதில் தடம் தெரியும். இந்த இடத்துக்கு நேராக நம்ம அழிக்கணும், அறுக்கணும், இல்லைன்னா ஃபைல் பண்ணணும், இந்த இடம் வரைக்கும் நம்ம ஃபைல் பண்ணணும்னு சொல்லி ஒரு விட்னஸ் மார்க் வந்து பஞ்சு பண்ணுவோம். அது என்ன பஞ்சுன்னு கேட்காங்க. அதுக்கு வந்து டாட் பஞ்சு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஏ தான் கரெக்டான ஆன்சர். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 கொஸ்டினும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்ட் 2ல் வந்து அடுத்த ஒரு 50 கொஸ்டின் பார்க்கலாம். இது 3 பார்ட்டாக நான் பிரிச்சுருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. மொத்தம் 146 கொஸ்டின் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் 51லேருந்து 100 கொஸ்டினும் நான் வந்து வீடியோவை போடுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.